சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த ஆண்டு நவ கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருந்தாலும் 4 ராஜ கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேதுக்கள் இவங்களுடைய ஆளுமையில் தான் இந்த ஆண்டு பலன்கள் நடக்கும். அந்த விதத்தில் 2026 எந்த ராசிக்காரர்களுக்கு தாய்மை அடைகின்ற அமைப்பு, பெற்றோராகிற அமைப்பு, தகப்பனாகிற அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஒரு குறிப்பு, இப்போ நான் ஒரு சில ராசிகளை சொல்லிடுவேன். அப்போ மற்ற ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. 12 ராசி நேயர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் வலுவான அமைப்பு கோச்சாரத்தில் யாருக்கு இருக்குது அந்த ராசிக்காரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு தசாபுக்தி வந்துருச்சுன்னா, இப்போ நான் சொல்கிற ராசி அதில் இருந்தாலும் கிடைக்கும், இல்லைனாலும் கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அல்லது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நான் இதில் சொல்ல போகிறது கோச்சார பலன்களின் அடிப்படையில் தான். சரிங்களா? சரி, அதில் முதல் அமைப்பாக இப்போ இந்த ஆண்டு யாருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக மிக வலுவாக உண்டு. 11ஆம் அதிபதி 2லே இருக்கார். குடும்பத்திற்குள்ளாக ஒரு புது உறவு வருவதற்கான அமைப்பு, அது குழந்தை பாக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக பலமாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு. அதனை அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக பலமாக உண்டு. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கலாம், ஜென்மத்துக்குள்ள ராகு இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உங்களுக்கு எளிமையாக இயல்பாக உண்டு அன்பர்களே. அதனை அடுத்த அமைப்பாக வேறு யாருக்குங்க குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அப்படின்னு சொன்னால், அஷ்டமத்து சனியே நடந்து கொண்டிருந்தாலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டு. இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பை பலமாக தருகின்றது. அதனை அடுத்த அமைப்பாக இந்த ஆண்டு வேற யாருக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இல்லைன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டு. சரிங்களா? ஆக இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் 5ஆம் இடத்தை குரு தொடர்பு கொண்டு விடுகிறார். இன்னும் பல ராசிகளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு பயிற்சி அடைகிறார். அப்போ இன்னொரு 4 ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியம் எளிமையாக கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறது முதன்மையாக அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கும், சிம்ம ராசிக்காரங்களுக்கும், ரிஷப ராசிக்காரங்களுக்கும், துலாம் ராசிக்காரங்களுக்கும் முதன்மையாக குழந்தை பாக்கியம் வலுவாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கடகம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கும். சரிங்களா? கடக ராசிக்குள்ளே நீங்கள் என்ன ராசி லக்கணம் எதில் வேணாலும் பிறந்துக்கிடுங்க. கடக ராசிக்குள்ளே யாருக்கேனும் சனி பகவான் இருக்கிறார் அல்லது குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் குழந்தை இல்லாமல் இருக்குன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. கடக ராசிக்குள்ளே உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம் ராசி இதில் வேணால் பிறந்துக்கிடுங்க. அங்கே குருவோ சனியோ இருக்காருன்னா இந்த ஆண்டு கன்சீவ் ஆகிறதுக்கு, கருதரிக்கிறதுக்கான வாய்ப்பு மே மாதத்துக்கு பிறகு வலுவாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். 2வது, இல்லைங்க நான் கருதரிக்கிறது ஒரு பக்கம் ஓகே, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்தை பிறக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார், ஐவிஎஃப் பண்ணியாகணும், அந்த மாதிரி அதாவது மருத்துவத்துக்கு பிறகு தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கிரகநிலை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த கடக வீடு இருக்குது பாருங்கள், அந்த கடக ராசிக்குள்ளாக நீங்கள் என்ன ராசி லக்னத்தில் வேணாலும் பிறந்துக்கிடுங்க. கடக ராசிக்குள்ளாக ராகுவோ அல்லது கேதுவோ உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்கிறது. சரிங்களா? கடக ராசிக்குள்ளாக ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்கன்னா இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு அந்த மருத்துவம் கை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உறுதி செய்யப்படும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த அமைப்புகள் இருக்குது. தசாபுக்தி நல்லா நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ நான் சொல்லாத ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். அனைவருக்குமே தசாபுக்தி நடக்குதுன்னா நல்லபடியானா குழந்தை உண்டுங்க 12 ராசிக்காரங்களுக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.